வணக்கம். இப்போ ஒரு 2-in-1 ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல யாக்கை, அப்புறம் முப்பரிமாணம் 2 படத்தோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். நேற்று குற்றம் 23 பார்த்தோம். அது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம். ஆக்சுவலாக யாக்கையும் ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம் தான். பட் யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, முப்பரிமாணமும் ஒரு மெடிக்கல் கிரைம் படம் தான். அது என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூவை பார்க்கலாம். யாக்கை படத்தோடைய கதை, படத்தோட ஓப்பனிங்லேயே கொடூரமா ஒரு கொலை நடக்குது. குற்றம் நடந்ததுல 2 கொலை நடக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செத்து போனது ஊர்லேயே ஒரு பெரிய டாக்டர் ராதாரவி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த கொலை கேஸை விசாரிக்க வராரு பிரகாஷ் ராஜ். ராதாரவியோட பையன் குரு சோமசுந்தரம் அமெரிக்காலேருந்து வராரு, தன்னுடைய அப்பா யாரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தான் வந்து முதல் சீன்லேருந்தே தான் தான் அந்த படத்தோட வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுறாரு. அது எதுக்குன்னு சத்தியமே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது, இந்த பக்கம் கோயம்புத்தூரில் கிருஷ்ணாவும் சுவாத்தியும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு ரொமான்டிக் ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்குது. அது ரொமான்டிக்கா? அது மட்டும் த்ரில்லரா? அப்போ எதாவது கேட்டிங்களா? கேளுங்க. ஸோ இதுக்கும் என்னடா சம்பந்தம் நம்ம யோசனை இருக்கும்போது சம்மந்தப்படுத்துவோம்ல அப்படின்னு சம்மந்தப்படுத்தி இருக்கிற படம் தான் யாக்கை. நான் பண்றது ஹாஸ்பிட்டல் பிசினஸ் வியாபாரம். படத்தோட ஹீரோ கிருஷ்ணாவோட ஆழ் மனசுல யாரோ இறங்கி, நீங்க வந்து ஒரு யூத், நீங்க வந்து பயங்கரமான ஒரு குறும்புகார ஹீரோவா நடிக்கணும் நம்ப வச்சிருக்காங்க. பாவம், அவர் நடிகர் ஓகே தான். ஆனா படம் முழுக்க ஆல்மோஸ்ட் படம் முழுக்க ஃப்ரண்ட் பேக்கெட்ல கை விட்டு குதிச்சிட்டே இருக்காரு. ஏன் கார்த்தி? யூத் ஓ, ஏன் அப்படி ஓவர் ஆக்ட் பண்ணாரு அப்படின்றது தெரியல. ஹீரோயின் சுவாதி அழகா இருக்காங்க, அவங்களுடைய வழக்கமான நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சிறப்பான நடிகர் கூட மோசமா எழுதப்பட்ட கதாபாத்திரம் கிடைச்சா எப்படி சொதப்புவாரு அப்படிங்கிறதுக்கு குரு சோமசுந்தரத்துடைய கதாபாத்திரம் ஒரு பெரிய உதாரணம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வேற. ஆனா ஏன் இப்படி இந்த படத்தை சொதப்புனாரு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. பட் எல்லாரையும் தாண்டி தன்னுடைய வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு போயிருக்கிறது பிரகாஷ் ராஜ். அவருடைய சீன்ஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இருக்கு. லவ் ஸ்டோரி, மெடிக்கல் கிரைம்னு 2 ஜானர் கலந்து கட்டின கதை தான். பட் இந்த கலந்த விதம் தான் கொஞ்சம் சரியில்லை. டைம்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் காட்சிகளை வந்து ஒரு மாதிரி நான் லீனியராக நரேட் பண்ணது எல்லாம் ஓகே தான். பட் இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பொருந்துமா அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இதில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை, பின்னணி இசை எந்த விதத்துலையும் படத்துக்கு பெருசாக கை கொடுக்கல. காணா போன காதல நானா கெஞ்சி கேக்குறேன், போனா போகுது காதல சொல்லி தொலையம்மா. மொத்தத்துல சொதப்பலான திரைக்கதை, ட்ரீட்மெண்ட், ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத வசனங்கள், காட்சிகள்னு இந்த யாக்கை படத்துல செய்கூலி சேதாரம் 2மே கொஞ்சம் அதிகம் தான். இயக்குனர் குழந்தை வேலப்பன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அடுத்த விமர்சனம் முப்பரிணாமம். முப்பரிமாணத்தோடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஓப்பனிங்லே அதிரடியா எனக்கு தெரியும் கார்த்தி, இதுலயே ஒரு கொலை நடந்திருக்கும் அவ்வளவுதானே. அவசரமா பேசாதீங்க சார், சாரி, இதுல கொலை எல்லாம் கிடையாது, கிட்னாப். ஓப்பனிங்லயே சுஷ்டிடாங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து சத்திரத்து உள்ள அதிரடியா புந்து சாந்தனு எல்லாரும் அடிச்சு போட்டு அவங்கள தூக்கிட்டு போறாரு. ஸோ அவர் ஏன் வந்து அவங்கள கடத்திட்டு போனாரு, 2 பேருக்குள்ள இருக்கிற பிளாஷ்பேக் என்ன, வாட் இஸ் த தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றத சொல்ற படம் தான் முப்பரிமாணம். ஹீரோ சாந்தனு இந்த படத்துலயும் ரொம்ப சின்சியரா தன்னுடைய முழு உழைப்பையும் கூட்டி பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஸ்டண்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவர் ஒரு நல்ல கதையை தாண்டி நல்ல திரைக்கதையை சூஸ் பண்ணி நடிச்சா நிஜமாவே ப்ராப்பரான ஒரு ஹிட் அவருக்கு கிடைக்கும். இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஹீரோயின் சிருஷ்டி டாங்கே ரொம்ப ஜெனுயினா நடிக்க ட்ரை பண்றாங்க, இமோட் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. முக்கியமா தமிழ் டைலாக்ஸ் தான் கரெக்டா அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா அவங்களுக்கு வந்து அந்த டப்பிங் சிங்க்ல இருக்கு, நல்லா இருக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்டா ஒருத்தங்க வராங்க, அவங்க கொஞ்சம் சுமாரா நடிச்சாலும் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாங்க. இதை தாண்டி படத்துடைய டெக்னிக்கல் அம்சங்கள் படத்துக்கு எந்த விதத்திலையும் பெருசா ஒரு ஹைலைட்டா இல்லை. நான் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் செய்வேன். எல்லாருக்கும் 3ஆவதா ஒரு பரிமாணம் இருக்கு, அதை பார்க்காத வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்புறம் இதுவரையும் தமிழ் சினிமால பெருசா தொடாத ஒரு காதல் கதையை கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 விஷயத்தையும் சொன்ன விதத்துல தான் கொஞ்சம் ஹெவியாவே சறுக்கியிருக்காங்க. இதுல பஞ்ச் டயலாக்லாம் வேற இருக்கு படத்துல. ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் இடத்தா, நீ என்ன கங்காரா அப்படின்லாம் வேற பயங்கரமா கேட்கறாங்க. கங்காராவா கங்காருவான்றதை சுருக்கமா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுமனுடைய பஞ்ச் டயலாகே டஃப் கொடுக்குற மாதிரி சீரியஸான சிரிப்பு டயலாக்லாம் படத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு முப்பரிமாணத்தை நம்மளுக்கு காமிச்சது கொஞ்சம் வருத்தம் தான். எல்லா மனுஷனுக்கும் நிறைய முகங்கள் இருக்கு. முப்பரிமாணம் ஏன் ஒரு மெடிக்கல் கிரைம் படம்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்கறது நான் கேட்கறேன். நேற்றுக்கு படம் பார்த்துட்டு வரும்போது எதுக்காக ஷர்ட்ல எல்லா பட்டனும் கைட்டு விட்டு கெத்தா வந்தீங்க? அதான் கெத்தா, ஷர்ட் கீஞ்சிருந்தது சார், அதனால அப்படியே வந்துட்டேன். எப்படி கத்தி கிழிஞ்சது?
ஒரே நாளில் இந்த மாதிரி 2 படம் பார்த்தா என்ன சார் பண்ணுறது, கீச்சுன்னு அலைய வேண்டியது தான். சரி நீங்கள் விஷயத்தை கேளுங்க. முப்பரிமாணம் ஒரு மெடிக்கல் கிரைம் படம் அப்படின்னா ஹீரோயின் ஸ்ரீராங்கே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவங்க ஒரு கிரைமில் மாட்டிக்கிறாங்க, அது ஒரு மெடிக்கல் கிரைம் படம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இது ஒரு காரணமா? ஆமாம், இதுக்கு நான் பேசாம சொக்கா கிழிச்சின்னு திரிகிறேன். சரிங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம்.